வையகம் வளத்துடன் வாழ்க வாழ்க, வாழ்க இம்மாநிலம் ஆழ்ந்துணர்ந்து அமைதியாக. அன்பர்களே, இன்று டிசம்பர் 21, அருள் தந்தை தத்துவஞானி வேதாத்திரி மாமுனி அவர்கள் இன்றைக்கு தந்திருக்கிற சிந்தனை நல் மருந்துகள், டிவைன் ட்ரீட்மெண்ட்ஸ் என்று ஆங்கிலத்திலே அவர் குறிப்பிடுகிறார். ஒரு முக்கோணம் இருக்கிறது, தான், சமுதாயம், இயற்கை. அந்த முக்கோணத்தின் 3 புள்ளிகளிலே ஒரு மனிதன் தான் என்கிற தனக்கும் துன்பம் விளைவிக்காமல், தான் சார்ந்திருக்கிற சமுதாயத்திற்கும் துன்பம் விளைவிக்காமல், தன்னை வாழ்வித்து கொண்டிருக்கிற அந்த இயற்கைக்கும் துன்பம் விளைவிக்காமல் வாழ பழகுதல் வேண்டும். அதுவே யோக பயிற்சி தான், அதுதான் யோகம் என்று அருள் தந்தை அவர்கள் கூறுகிறார்கள். அப்படி அல்லாமல் தான் வாழ வேண்டிய அந்த நோக்கத்திற்கு மாறாக தன்னுடைய வாழ்க்கை பயணம் மாறும் பொழுது, அதாவது ஐவகை பற்றுக்கள், புலன் வழி இயக்கம் என்று இருக்கும் பொழுது, மனிதன் தொடர்ந்து தனக்கும் தான் சார்ந்த சமுதாயத்திற்கும் தன்னுடைய நலனுக்காக இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த இயற்கைக்கும் ஊறு விளைவிக்கிற செயல்களை எல்லாம் செய்யும்போது அவன் வாழ்க்கையிலே பல்வேறுபட்ட சிக்கல்களை, தடைகளை எல்லாம் எதிர்கொள்ள வேண்டியிருக்கிறது. அப்படி எதிர்கொள்கிற தடைகள் அல்லது சிக்கல்கள், வாழ்க்கை சிக்கல்கள் எல்லாம் என்ன என்று அருள் தந்தை அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். அவைகளெல்லாம் வேறொன்றும் இல்லை. நீ தடம் மாறுகிறாய், வாழ்க்கையில் தடுமாறுகிறாய். நீ உன்னுடைய நிலை மாற்றிக்கொண்டு வந்த பிறவி நோக்கம் என்னவோ அந்த பயணத்தில் உன்னுடைய பாதை அமைத்து கொண்டு உன்னுடைய பயணம் மேற்கொள்ள வேண்டும் என்பதனை வலியுறுத்துவதற்காக எல்லாம் வல்ல இயற்கை என்னும் பேராற்றல் தருகிற நல் மருந்துகள், டிவைன் ட்ரீட்மெண்ட்ஸ் அவைகளெல்லாம் என்று அருள் தந்தை அவர்கள் அற்புதமான ஒரு கருத்தினை முன்வைக்கிறார். அதாவது வாழ்க்கையில் உனக்கு சிக்கல்கள் ஏற்படுகிறது, தடைகள் ஏற்படுகிறது, துன்பங்கள், உடலிலே நோய், உள்ளத்திலே கலங்கம் என்று சொல்லுவார்கள். அப்படி ஏதாவது ஏற்படுகிறது என்றால் அதற்கு பொருள் என்னவென்றால், நம்முடைய பாதையிலே எங்கோ தடுமாற்றம், தடம் மாற்றம் இருக்கிறது. அதை திருத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்கு இயற்கை நமக்கு ஒரு மருந்தினை அளிக்கிறது. அது நல் மருந்துகள் என்று அருள் தந்தை தருகிறார். அப்படி அந்த வகையான நல் மருந்தினை பெற வேண்டும், வாழ்க்கையின் பயணத்தை நல்ல முறையில் நாம் மாற்றி வைத்துக் கொள்ள வேண்டும் என்றால் அதற்கு மிகவும் உதவிகரமாக இருப்பது யோக பயிற்சி. அதிலும் மிக முக்கியமாக அருள் தந்தை அவர்கள் வலியுறுத்துகிறார், அது எளிய முறை குண்டலினி யோகம். அப்படி எளிய முறை குண்டலினி யோகத்தை பின்பற்றும் போது உயிரறிவை உள்ளுணர்வாய் பெறுகிற மனிதர்கள் யாவரும் அந்த நல் மருந்தினை உண்மையாகவே மருந்தாக ஏற்றுக்கொண்டு தன்னுடைய வாழ்க்கை பயணத்தை திசை திருப்பி நல்முறையிலே வாழ்வார்கள் என்று அருள் தந்தை அவர்கள் இன்றைக்கு சிந்தனை அளிக்கிறார்கள் என்று சொல்லி இன்றைய சிந்தனையை நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன்.